ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் பற்றிய அதிசயங்கள் அல்லது தெய்வீக அனுபவங்கள் குறித்து தனிப்பட்ட பதிவுகள் அதிகம் இல்லை. இது 2022ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட புதிய கோயில் என்பதால் திருப்பதி திருமலை வெங்கடேஸ்வரர் கோயிலின் புகழ்பெற்ற அதிசயங்களுடன் லீலைகளுடன் இணைத்து பக்தர்கள் இங்கும் அதே அருளை உணர்வதாக கூறுகின்றனர். இந்த கோயில் திருப்பதி பாலாஜியின் நகல் அதாவது ரெப்ளிகா என்பதால் அதே பூஜை முறைகள், சேவைகள் மற்றும் தெய்வீக சக்தி இங்கும் பிரதிபலிப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். பலர் இங்கு தரிசனம் செய்த பிறகு மன அமைதி, விருப்பங்கள் நிறைவேறுதல், குடும்ப நலன் போன்ற நன்மைகளை பெற்றதாக பகிர்ந்து கொள்கின்றனர். கோயிலின் அமைதியான சூழல், அழகிய கட்டிடக்கலை மற்றும் திருப்பதி போன்ற அன்னப்பிரசாதம் இவை தெய்வீக அனுபவத்தை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. திருப்பதி வெங்கடேஸ்வரருடன் தொடர்புடைய பிரபல அதிசயங்கள் அதாவது பக்தர்கள் இங்கும் உணர்வதாக நம்பும் சிலவை. இந்த கோயில் டிடிடி மேலாண்மையில் இருப்பதால் திருப்பதி பாலாஜியின் புகழ்பெற்ற தெய்வீக அதிசயங்கள் இங்கும் பிரதிபலிப்பதாக பக்தர்கள் கருதுகின்றனர். சில முக்கியமானவை: தானாக ஒலிக்கும் மணிகள் அதாவது செல்ஃப் ரிங்கிங் பெல்ஸ். 1979 நவம்பர் 7ஆம் தேதி இரவு கோயில் முழுவதும் பூட்டப்பட்டிருந்த நிலையில் மூலஸ்தானத்தின் முன்னுள்ள பெரிய வெண்கல மணிகள் தானாக ஒலித்தன. பாதுகாவலர்கள், பூசாரிகள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். இது சுவாமியின் தெய்வீக இருப்பை உணர்த்திய அதிசயமாக கருதப்படுகிறது. எப்போதும் ஈரமாக இருக்கும் சிலை அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் சிலை எப்போதும் ஈரமாக அதாவது ஸ்வெட்டிங் ஆக இருப்பதாகவும் உடல் வெப்பமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது விஞ்ஞான ரீதியாக விளக்க முடியாத ஒன்று. உண்மையான முடி. மூலவரின் தலைமுடி உண்மையானது என்பதும் அது எப்போதும் சிக்கல் இல்லாமல் இருப்பதும் பிரசித்தம். நெருப்பு மற்றும் புகை இல்லாமல் எரியும் கற்பூரம். சிலையில் கற்பூரம் எரிக்கப்பட்டாலும் சிலை சேதமடையாமல் இருப்பதும். பக்தர்களின் விருப்பங்கள் நிறைவேறுதல். எண்ணற்ற பக்தர்கள் திருப்பதியில் முடிதானம், விரதம், சேவை செய்த பிறகு நோய் நீங்குதல், திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம் போன்றவை நிறைவேறியதாக பகிர்ந்து கொள்கின்றனர். விரத கல்பம் படித்த பிறகு அதிசயமான மாற்றங்கள் ஏற்பட்ட கதைகள் ஏராளம். புவனேஸ்வரம் கோயிலில் இதுபோன்ற தனிப்பட்ட அதிசய கதைகள் இணையத்தில் பரவலாக இல்லை. ஏனெனில் இது சமீபத்திய கோயில் என்பதால் பக்தர்கள் இங்கு வரும்போது அமைதி, மன நிம்மதி, தெய்வீக ஆற்றல் உணர்வதாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்றவற்றை பகிர்கின்றனர். சிலர் திருப்பதி போன்றே உணர்கிறோம் என்று கூறுகின்றனர். பக்தர்களின் பொதுவான அனுபவங்கள் அதாவது புவனேஸ்வரம் கோயில் அமைதியான சூழலில் தியானம் செய்ய ஏற்ற இடம். சிறப்பு சேவைகள் அதாவது சுப்ரபாதம், சஹஸ்ரநாம அர்ச்சனா செய்த பிறகு மன அழுத்தம் குறைவது. அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட பிறகு திருப்தி மற்றும் ஆரோக்கிய உணர்வு. பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி போன்ற விழாக்களில் பெரும் கூட்டம் மற்றும் தெய்வீக அனுபவம். குறிப்பு: அதிசயங்கள் என்பவை நம்பிக்கை சார்ந்தவை. பலருக்கு இது மன அமைதியாகவும் வாழ்க்கை மாற்றமாகவும் தெரிகிறது. நீங்கள் சென்று தரிசனம் செய்து உங்கள் சொந்த அனுபவத்தை